Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் இருட்டிருச்சு, லைட்டிங் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் சொல்லிடுறேன். ஸோ யூடியூப்பில் வியூஸ் அதிகமாக வரணும் அப்படின்னா தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் அட்ராக்ஷனாக க்ரியேட் பண்ணணும். அதில் ஒன்று ரெண்டு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணல பண்ணுங்கள். ஏன்னா தம்ப்நெயில் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கறது முன்னாடி தம்ப்நெயில் பேசிக்காக இந்த வீடியோட தம்ப்நெயில் எடுத்துக்கோங்க. நேர் சரிபாதி இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் நீங்கள் மொபைலை வச்சு பார்க்கையில் ரைட் சைடு உள்ள இடம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்ராக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் மொபைலில் தம்ப்நெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்ப்நெயிலில் லெஃப்ட் ரைட்டாக பிரிச்சுக்கோங்க, டாப் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள ஜோன் எப்படி அப்படின்னா வந்து சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு தம்ப்நெயிலை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தம்ப்நெயிலை பார்க்குறது நம்மளுடைய ரைட் சைடு தான் பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே தம்ப்நெயிலை பார்க்கையில் அதுதான் அட்ராக்ஷன் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரைட் சைடு தம்ப்நெயிலை பார்ப்போம். அதை பார்த்துட்டு தான் லெஃப்ட் சைடு உள்ள இடத்த பார்ப்போம் தம்ப்நெயிலில். ஸோ ரைட் சைடு வந்து பிக்சர்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரைட் சைடு அதே மாதிரி லெட்டர்ஸ் எழுதுகிற லெட்டர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரைட் சைடு லெட்டர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா அந்த டைமிங் இருக்கும்ல 2 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மூலையில் கார்னரில் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு டைமிங் இருக்கும் தம்ப்நெயிலில். லெட்டர்ஸ் அந்த இடத்துல எழுதுனீங்கன்னா அது மறைச்சிரும் அந்த லெட்டர்ஸை. ஸோ அந்த லெட்டர்ஸ் மறைக்காமல் இந்த பக்கம் தான் எப்போவுமே வந்து லெட்டர்ஸ் எழுதுகிற எழுத்துக்கள், இந்த பக்கம் இமேஜஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லெட்டர்ஸ் ஜோன் அப்படின்னு லெட்டர்ஸ் பிளேஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா வந்து இந்த டாப்பில் தம்ப்நெயிலோட டாப்பில் இந்த கார்னரில் ஆரம்பித்து இந்த கார்னர் வரைக்கும் லெட்டர்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறது. மேலே தான் டைட்டில்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த தம்ப்நெயிலில் லெட்டர்ஸ் எழுதணும்னா மேலே எழுதுங்க டாப்பில். பெரிய பெரிய சேனல்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், இதையும் நல்லா கவனித்து பாருங்கள். லெட்டர்ஸ் எழுதையில் நீங்கள் தம்ப்நெயிலில் எழுதுறீங்களா எழுத்துக்கள், இது வந்து சின்ன எழுத்துக்களாக எழுதுகிற சேனல் வீடியோக்கள் தான் அதிக வியூஸ் போகும். செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து பெரிய பெரிய எழுத்துக்களாக எழுதுகிறாங்கல்ல தம்ப்நெயிலில், அந்த வீடியோக்கள் வியூஸு ரொம்ப கம்மியாக போகும். நானும் நிறைய தடவை முயற்சி பண்ணிவிட்டேன். நம்மளுடைய தம்ப்நெயிலையும் வந்து செல்வா டெக்கில் லெட்டர்ஸ் எல்லாம் சின்னதாக எழுதலான்னு எனக்கு அந்த மாதிரி கை வராது. தம்ப்நெயில் அது பழகிருச்சு, அது தம்ப்நெயில் மேக் பண்ணி அதனால் பெரிய பெரிய லெட்டர்ஸை தான் எழுத வருமே எனக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் இன்றைக்கான டிப்ஸு. இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வந்து வியூஸ் அப்படிங்கிறது டெய்லி ஒரு 1 லட்சம் வியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. தம்ப்நெயில் எவ்வளோ அட்ராக்ஷனாக மேக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வியூஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.